ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RGTT Vlogs. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாண வீட்டு பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: 1.5 கிலோ கறி, 1.5 கிலோ அரிசி, 500 கிராம் எண்ணெய், 600 கிராம் தக்காளி, 600 கிராம் வெங்காயம், 75 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி, 6 பச்சை மிளகா, ஒரு லெமனு, மிளகாத்தூள், பட்டை, கிராம், ஏலக்காய் எல்லாத்துலேயும் 1.5 கிராம் எடுத்துக்கிறோங்க. தேவையான அளவு உப்பு, நெய், பிரியாணி மசாலா, புதினா, கொத்தமல்லி, தயிர் 1/2 லிட்டர் எடுத்துருக்கு, 10 ரூபா பால் பாக்கெட் ஒன்று. சாம்பார் சாப்பாடு போட்டாங்க ஹோட்டலில், அன்லிமிட்டட். எங்க 100 ரூபா தான் சாப்பாடு. வந்துட்டு இருக்கோம், பஸ்லேருந்து வந்து இறங்கி சாப்பிட்டோம். அதாவது அன்லிமிட்டட் 100 ரூபா தான் சாப்பாடு. நல்லா இருந்துச்சு. சாப்பாடு தேவைன்னா நம்மளுக்கு வாங்கிக்கலாம். கூட்டு, ரசம், மோர். பஞ்சிங் வைக்காம வந்துட்டியே, திரும்ப ஏதாவது கால் பண்ணாங்களா? பஞ்சிங் வைக்கிறதுக்கா? கால் பண்ணல. நான் தான் 2 நாள் லீவ் திருவிழாங்க இருக்கு. அதோட நைட்டு பஞ்சிங் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அப்ப பாதி சம்பளம் போச்சா? சேலரியில தான் பிடிப்பாங்களா என்னன்னு தெரியல. சந்தையில கரண்ட் முட்டை எவ்வளவு ரேட்? 14 முட்டை 70 ரூபாயா. கூறு 20 ரூபா தான். வெண்டிக்காய் 20 ரூபா. பிரியாணிக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். நிக்கணுமே. ரெண்டரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கலர் பொடியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த எண்ணெய் கொதிக்கும் போதே நீங்கள் மிளகாத்தூளை போட்டுருங்க. போட்டிங்கன்னா இந்த கலர் எல்லாமே வந்துடும். அப்படியே ஒரு 6 பச்சை மிளகா போட்டுக்கிறலாம். வெங்காயம் நல்லா புது நேரமாக வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். 600 கிராம். கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி, அரைக்கட்டு. நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோம்னா ஒரு கை மாதிரி எடுத்துக்கிறங்க. ஸ்பூனில் பார்த்தோம்னா 2.5 ஸ்பூன் உப்பு வர்ற மாதிரி போட்டுக்கிறங்க. கைனா ஒரு கை இப்படி அடக்கமாக இருக்க மாதிரி எடுத்துக்கிறங்க. ஒரு கை உப்பு. பிரியாணி மசாலா 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறலாம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1.5 கிலோவுக்கு 2.5 ஸ்பூனு பிரியாணி மசாலா.
சிக்கன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 1.5 கிலோ நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கு, போட்டுக்கலாம். அடுத்து பால் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில வேக விட்டுக்கிறங்க. கறி ஒரு 80% வந்த உடனே தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும், சிக்கனோட இது சேர்ந்து இறங்கும். மூணு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கு, நல்லா கொதிச்சிருச்சு. கறியும் 80% மேலே வெந்துருச்சு. லெமன் ஊற்றிக்கலாம். அடுத்து லெமன் ஒரு பழம், பெரிய பழம் புளிஞ்சு எடுத்துருக்கு. இப்போ உப்பு எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கிறீங்க, உப்பு உரப்பு எல்லாமே. இதுக்கடுத்து அரிசி போடுறது தான். உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு, உப்பு உரப்பு எல்லாமே. உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கு. ஒரு 4 தண்ணியில் அலசிடுங்க, அந்த ஒயிட்டு போகிற வரை அலசிடுங்க. அப்போ தான் பிரியாணி வந்து ஒட்டாமல் நல்லா பொழு பொழுன்னு வரும். வாங்க இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறங்க அடுப்பாக இருந்தால். அதுக்கடுத்து லோ பண்ணிவிட்டு மீடியமில் வச்சுட்டு தம்மும் போட்டுக்கிறங்க மேலே. அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தம்மு போட்டுக்கிடலாம். கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் அப்படியே தம்மில் போட்டுருங்க. இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. தம்மை உடச்சி பார்க்கலாம் எப்படின்னு. தண்ணி சுத்தமா இல்லை. நல்லா பொழு பொழுன்னு இருக்கு. சாப்பாடு குலையாம கொள்ளாம நல்லா பொழு பொழுன்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொழு பொழுன்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலில் கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே இறக்கிடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி ஃபைனலில் இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நல்லா பெத்த பீஸா பொழுத்த பீஸா இருக்குன்னா டேஸ்ட் பார்க்கவா? சாவி எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து கறியும் நல்லா பீஸ் நல்லா வந்திருக்கு. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஏதாவது குறையா இருக்கா? ஏன் குறையா இருக்கா? குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பாடு நல்லா சூப்பராக, உப்பு எல்லாமே அளவாக கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கறினா நல்லா வெந்துருச்சு, பஞ்சு மாதிரி இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.
வீடு வச்சுட்டா எனக்கு தராம